ஸோ தொடர்ந்து கிரிக்கெட் விமர்சகர் வடுகநாதன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் வடுகநாதன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த இறுதிப் போட்டியை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐம் நாட் ராங், சேசிங் பண்ணுறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னதாக படித்தேன். ஸோ பஞ்சாப் எந்த இடத்துல சறுக்க ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பஞ்சாப் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 190 ரன்ஸ் வந்து கம்மியான ரன்ஸ் தான். ஒரு 10-15 ரன் வந்து ஆர்சிபி கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க. ரன் சேஸ் வந்து மிக நல்லா தான் பஞ்சாப் பண்ணி துவங்கினாங்க. பட் எங்கே கேம் சேஞ்ச் ஆச்சுன்னா குருணால் பாண்டியாவோட இன்ட்ரடக்ஷன் தான். அந்த 4 ஓவர் 4 ஓவர் 17 ரன்ஸ் அவர் கொடுத்தது தான் வந்து கேமே சேஞ்ச் பண்ணுச்சு. அவர் வந்து இந்த ஃபார்ம்ல இருந்த பிரபாஸ் சுப்ரமணியன் விக்கெட் எடுத்தாரு. இந்த சைடு வந்து அவர் 2 ஓவர் ஸ்லோவா ஆக்கணும்னு ரன் ரேட்டை ஏறினோன்னு இந்த சைடு ஷெப்பர்டு வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை தூக்கணும்னு கேமே மாறி போச்சு. இவந்தும் சஷாந்த் சிங் வந்து கடைசியில் அடிச்சாலும் அவருக்கு கம்பெனி கொடுக்க இன்னொரு சைடு ஆள் இல்லாம போச்சு. இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் இருந்திருந்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் அவர் இருந்திருந்தா இன்னைக்கு கேமே மாறி போயிருக்கும். அந்த குருணால் பாண்டியாவோட 4 ஓவர் 4 ஓவர் 17 ரன்ஸ் வந்து கேமே சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெற்றி ஆர்சிபி அணிக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான வெற்றி. குறிப்பாக விராட் கோலி அங்கே மைதானத்திலேயே கண்ணீர் சிந்திய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஹவு ஸ்பெஷல் இட் இஸ்? இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பர்டிகுலரா வந்து எல்லாரும் ஆர்சிபி ஜெயிக்கிறதுன்றதை விட கோலி இருக்க டீம் வின் பண்ணுன்றதான் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வருஷம், இது 18வது வருஷம், 18 வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் முதல் முறையாக ஆர்சிபி வின் பண்றாங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கிட்ட 2 வாட்டி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, சென்னை கிட்ட 1 வாட்டி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது 4வது வாட்டி ஃபைனல் வந்து இதுதான் முதல் முறையா வந்து வின் பண்றாங்க. பர்டிகுலர் இது கோலி ஸ்பெஷல் தான் இதை நான் சொல்லுவேன் இந்த விக்டரி. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் பற்றி பேசும்போது இந்த சீரீஸோட ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ஃபைனல் மேட்ச்சில் இப்படி அவுட் ஆவார்னு யாருமே எதிர்பார்க்கல. எந்த இடத்துல ஸ்ரேயாஸ் சரிஞ்சார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடின 2வது பந்து 3வது பந்துலேயே அவுட் ஆகிட்டார். அவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கலாம். அந்த ஷாட்டுக்கு அவர் போய்க்கே தெரியல. அவரோட வீக்னஸான ஷாட் அந்த ஷாட். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த குவாலிஃபயர் 1 மேட்ச்லேயே இதே மாரி தான் விக்கெட் கீப்பர் அவுட் ஆனார். அந்த டெலிவரி தான் கரெக்டாக மார்க் பண்ணி அவரை அவுட் பண்ணாங்க. அந்த டெலிவரி ஆடாமல் இன்னும் ஒரு 2 பால் பொறுமையாக ஆடிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ரிசல்ட் வேற மாரி வந்திருக்கும். ஏன்னா சஷாந்த் மனோகர் ஃபார்ம்ல இருக்காரு, ஆப்போசிட் எண்ட்ல நல்லாவே ஆடிட்டு இருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் நின்று இருந்தாருன்னா நீ மேட்சே வேற மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா அவர் வந்து டென்ஷன் ஆகிற கேப்டனே கிடையாது, டென்ஷன் ஆன பிளேயரே கிடையாது. வெரி கூல் காம் கம்போஸ்ட் பிளேயர் அவர். ரைட், நன்றி திரு வடுகநாதன். இணைப்பில் வந்து இவ்வளவு தகவல்களை உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.